வேலும் மயிலும் சேவலும் துணை. வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் வருந்தி சிவபெருமானிடம் முறையிட ஒரு சிறு திருவிளையாடலை நிகழ்த்தி சிவபெருமானே குழந்தையாக வந்தருளினார். மதுரை சுல்தான் மீது போர் தொடுத்த போது வல்லாள மகாராஜா கொலை செய்யப்பட அவரது இறுதிக் கடனை இறைவனே திருவண்ணாமலையின் கீழ்த்திசையில் ஓடும் கௌதம நதிக்கரையில் செய்து முடித்தார். வன்னிய பெருமக்கள் அருள்மிகு அண்ணாமலையாரை சம்பந்தி முறையேற்று தலைக்கட்டு நடத்தினர். வன்னியர்கள் வாழ்ந்த அந்த ஊர் சம்பந்தனூர் என அழைக்கப்பட்டது. அப்போது முதல் பள்ளி கொண்டாடப்பட்டு கௌதம நதிக்கரையில் சிவபெருமான் தனது தந்தைக்கு திதி கொடுக்கும் மாசிமக திருவிழா கொண்டாடப்படுகின்றது. சம்பந்தனூர் வன்னியர்கள் சம்பந்தி முறையில் சிவனுக்கு பட்டாடை சாத்துகின்றனர். மறுநாள் வீரவல்லாள மகாராஜாவுக்கு பதிலாக திருவண்ணாமலை சிவபெருமான் மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார். இந்த நிகழ்வில் வன்னியர்கள் காலம் காலமாக பங்கேற்கிறார்கள். எல்லையில்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த ஜோதியே, திருவண்ணாமலை முக்தியே.